நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லாஸ் பண்ணுறதுலேருந்து பிரேக் ஈவனுக்கு வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 1% தான் ரிஸ்க் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ₹1,00,000 இருக்குது அப்படின்னா ₹1000 தான் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ஒருவேளை 5 to 10% ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு நீங்கள் என்ட்ரி ஆன பிறகு ஸ்டாப் லாஸ் டார்கெட் மஸ்ட்டு போடணும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் அதை அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் லாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணனாலோ இல்லை டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்மியான ப்ராஃபிட்டில் வெளியே வந்தாலோ நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நீங்கள் ஒரு ட்ரேடு என்ட்ரி ஆன பிறகு ஸ்டாப் லாஸ் டார்கெட் அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் மந்த் எண்டில் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், 1% தான் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரேடு என்ட்ரி ஆன பிறகு நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட் அடிக்கிற வரை வெயிட் பண்ணுங்கள். அப்படி இருந்தீங்கனாலே மந்த் எண்டில் லாஸ் பண்ணாட்டிங்க கூட நீங்கள் பிரேக் ஈவன்லையாச்சும் முடிவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.